கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவருடைய ஒரு அற்புதமான நாமம் தான் இந்த யெகோவா ராஃபா. அது ஒரு ஆறுதலான நாமமாயிருக்கிறது. சுகப்படுத்துவது என்பது தேவன் செய்கிற ஒரு செயலாக மட்டுமல்லாமல் அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறதாக அந்த நாமம் இருக்கு. தேவன் தருகிற சுகத்திலே உடைந்த இருதயங்களை அவர் குணப்படுத்துகிறார். சங்கீதம் 147 3ஆம் வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. அதோடு கூட இருதயத்துக்கேற்ற நம்முடைய சமாதானத்தை அவர் பூரணமாக தருகிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் மன்னிப்பின் மூலம் நம்முடைய ஆத்மாவின் உள்ள எல்லா காயங்களையும் கட்டி சுகப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தருகிற சுகம் சரீரத்துக்கு மாத்திரமல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 பகுதிகளுக்குமே வியாபரிக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் தேவனுடைய சுகப்படுத்துகிற வல்லமையின் உச்சகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது,